சுவிசேஷம் அதனுடைய 1வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். மைக்கில் வாசிங்க, ரெக்கார்ட போகுது இல்லையா? உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். கையை தட்டி இருக்கணும். இன்னாரும் கஷ்டம்தான் போல. இந்த பிசினித்தனம் எல்லாம் கையை தட்டக்கூடாது. அல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் அழகா சொல்லுகிறது, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் அவன் பிறப்பின் மித்தமும். இன்னும் ஒன்னு பிறக்கல. ஆண்டவர் சொல்றாரு, அவன் பிறப்பின் மித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எப்போது உனக்கு மகிழ்ச்சி உண்டாகும் அப்படின்னா, இங்கே ஒரு மனிதனை குறித்து ஒரு மனுஷியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகரியா, எலிசபெத். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 2 பேத்துக்கு என்ன கிடையாது அப்படின்னா, புத்திர சுவிகாரம் இல்லை. என்ன இல்லை? குழந்தை பாக்கியம் இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை திருமண காரியம் நடக்காம இருக்கலாம், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், வேற ஏதோ ஒரு காரியத்தை நீங்க எதிர்பார்த்து இருக்கலாம், அது இதுவரை உங்க வாழ்க்கையில இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, அதை நான் உனக்கு கொடுத்து நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாயின்னு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணார் பார்த்தீங்களா? அதை நான் உனக்கு கொடுத்து உன்னை நித்தியம் ஆட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் உன்னை வைப்பேன். ஐயோ, என்ன, நான் தான் மறுபடியும் சொல்றேன்.